உட்காரும்போதே தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க இது பைசைக்கிள் தீவ்ஸ் வந்து காப்பி சுட்டான், பைசைக்கிள்ஸ்லேருந்து சுட்டான் இவன். ஃபார் எக்ஸாம்பிள் பைசிக்கல் தீவ் நீங்கள் 2000 வாட்டி பார்த்தாலும் தவறு கண்டுபிடிக்காம வேணும்னு உட்கார்ந்தாலும் தவறு பண்ணிக்கலாண்டா முடியாது. அது கிளாசிக், ஆல் டைம் கிளாசிக் பைசைக்கிள் தீவ்ஸ். இந்த படத்தை பற்றி வெற்றிமாறன் நிறைய இடங்கள்ல பேசி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. படம் வந்து பொல்லாதவன். வேறஸ் பைசைக்கிள் தீவ்ஸ்ன்றது வந்து இட் இஸ் அ கிளாசிக். அது வந்து இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, இன்னொரு 200 வருஷம் ஆனாலும் சரி, மனுஷன் சினிமாவை ப்ரிசர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட். வெல்கம் பேக் டு ஃபேன் டூன்ஸ். நான் உங்கள் எஃப்டி. ஆக்சுவலாக இப்போ ஒரு ரொம்ப பழைய படத்தை பற்றி நம்ம அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஏன் இந்த படத்தை பற்றி அனாலிசிஸ் பார்க்க போகிறோன்னா, நான் இப்போ கொஞ்சம் இட்டாலியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இட்டாலியன் ஃபிலிம்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கிற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமான த பைசைக்கிள் தீஃப். ஃபஸ்ட்டு நான் இந்த படம் பார்க்குறப்ப என்னடா இது ரொம்ப பழைய படமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அப்போயே இப்படி எடுத்திருக்கீங்களாடா அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஆக்சுவலாக இந்த படம் வந்தப்போ 1948 செகண்ட் வேர்ல்டு வாரப்போ இட்டாலியன் வந்து ரொம்ப போரால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா விக்டோரியோ டி சிகா. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்திங்கன்னா, ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒருத்தன் தான் சேர்த்து வச்ச காசையும் துணிகளையும் விற்று அவன் வேலைக்காக ஒரு பைசைக்கிள் வாங்குறான். அந்த பைசைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் திருடப்பட்ட அந்த பைசைக்கிளை ஹீரோ கண்டுபிடிச்சானா கண்டுபிடிக்கலையாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஆக்சுவலாக இது பொல்லாதவன் மாதிரியே இருக்குது ப்ரோ அப்படின்னிங்கன்னா, இது பொல்லாதவன் வேறு, பைசைக்கிள் தீஃப் வேறு. பொல்லாதவனை பைசைக்கிள் தீவ்ஸோட கம்பேர் பண்ணுறது பைசைக்கிள் தீவ்ஸ்க்கு டிஸ்கிரேஸ். பைசைக்கிள் தீவ்ஸை சரியாக தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பொல்லாதவனை அந்த படத்தோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. பொல்லாதவன் ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் ஃப்ளிக். இது அதாவது எப்படியாவது படம் பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எஸ்கேப் ஆகிறதுக்காக பண்ணுற ஒரு படம் வந்து பொல்லாதவன். வேறஸ் பைசைக்கிள் தீவ்ஸ்ன்றது வந்து இட் இஸ் அ கிளாசிக். அது வந்து இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, இன்னொரு 200 வருஷம் ஆனாலும் சரி, மனுஷன் சினிமாவை ப்ரிசர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் கம்பேர் பண்ணுறதே தப்பு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா IMDbயில் பார்த்தீங்கன்னா 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1948 கோல்டன் குளோப் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம்கான அவார்டையும் இந்த படம் ஜெயிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் உண்மையாலுமே ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் த பைசைக்கிள் தீஃப். ஆக்சுவலாக இந்த படம் உண்மையாலுமே ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் காசோட அருமை எல்லாமே நம்மளுக்கு புரியுது. இந்த படம் பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். சரி, ஓகே, படத்தோட கதைக்கு வருவோம். ஹீரோ பேர் பார்த்திங்கன்னா ரிச்சி. இவர் வந்து நோட்டீஸ் ஒட்டுற வேலைக்கு சேர்ந்துருப்பார். அந்த நோட்டீஸ் ஒட்டுற வேலைக்கு பார்த்திங்கன்னா பைசைக்கிள் வந்து கன்ஃபார்மாக தேவை. ஆனால் இவங்கக்கிட்ட வந்து அது இருக்காது. இவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருப்பாங்க. ஆனால் இவர் பைசைக்கிள் இருக்குதுன்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்துருப்பார். இவர் போய் இவங்க ஒய்ஃபுக்கிட்ட பைசைக்கிள் வாங்கி ஆகணும், இல்லைன்னா இந்த கிடச்ச ஒரு வேலையும் போயிடும். இவங்க ஒய்ஃபும் வேறு வழி இல்லாமல் இருக்கிற காசு துணியெல்லாம் வச்சு இவருக்கு பைசைக்கிள் வாங்குவாங்க. அப்புறம் இந்த படத்தில் ரிச்சிக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் பார்த்திங்கன்னா முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பான். ரிச்சி பார்த்திங்கன்னா கடைசியில் பைசைக்கிள் இடத்துக்கு போய் பைசைக்கிளை வாங்குவார். பைசைக்கிள் வாங்கின உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக பைசைக்கிளை எடுத்துகிட்டு வெளியே வருவார். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ரிச்சி அவரோட பையனை கூட்டிகிட்டு காலையில் ஒர்க்குக்கு கிளம்புவார். போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ரிச்சி ஒட்டிக்கிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேவனோட பைசைக்கிளை திருடிட்டு போயிடுறான். திருடிட்டு போனவனையே பின்னாடியே சேஸ் பண்ணி பிடிக்கிறாரு. ஆனால் அவன் வந்து காணாமல் போயிடுறான். ரிச்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பார். அவன் பைசைக்கிளை வேகமாக ஓட்டிகிட்டு போயிடுறான். ரிச்சியும் பார்த்தீங்கன்னா விடாமல் தேடி அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவும் தேடியும் அவன் கிடைக்கல. ரிச்சிக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த திருடு போன சைக்கிளை ரிச்சி கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையாங்கிறது தான் படத்தோட மேக்கிங் வைஸ்லேயும் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் டெக்னிக்கலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பிட்ட ஒரு சீன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சி வந்து அந்த சைக்கிள் திருடனை தேடிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வேனில் போயிட்டுருப்பார். அந்த சீனை பின்னாடி பேக்ரவுண்டை நோட் பண்ணுங்களேன். அது பின்னாடி ஸ்க்ரீன் வச்சு எடுத்திருக்காங்களா இல்லை உண்மையான ரியல் டைமில் எடுத்திருக்காங்களான்னு சத்தியமாக தெரில. ஆனால் இது மேக்கிங் வைஸ்லேயும் ரொம்ப அருமையாகவே எடுத்திருக்காங்க. நான் இந்த சீன் மட்டுமே சொல்ல, படத்தில் இன்னும் நிறைய ஏகப்பட்ட சீன்ஸ் எல்லாம் அருமையாக எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் இவ்வளோ ஒரு மேக்கிங் குவாலிட்டி அண்ட் வேல்யூ ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படத்தோட ரன் டைம் பார்த்திங்கன்னா 1 hour 29 minutes தான். இந்த ரன் டைம்லேயே ஒரு அழகான நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த பைசைக்கிள் தீஃபை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஃபிலிம் மேக்கிங்லும் டெக்னிக்கலும் வைஸாக நல்லா நின்று பேசுகிற படமாக தான் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் த பைசைக்கிள் தீஃப். ஓகே, நான் உங்கள் FT இன்னொரு ஆசமான படத்தோட சந்திப்போம். சைன் ஆஃப்.